கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஜெபிப்போ. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. நித்திய ஜீவ வசனங்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். நித்திய ஜீவ வசனங்களை கொண்டு எங்களோடு நீர் பேசும். எங்களுடைய உள்ளத்திலேவைகள் வெளிப்பாடாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும். உம்மை அறிகிற அறிவினாலே எங்களை நிரப்புங்க தாவே. அவ்விதமாய் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலை வேளையிலே இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக உங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த வசனம் சொல்லுகிறது, இவராலே விடுதலையாகி, இயேசுவாலே விடுதலையாகி. இயேசு மாத்திரமே ஜனங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, தோல்வியிலிருந்து, பிள்ளி சுனியத்திலிருந்து, மந்திரவாதத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், சுகமாக்குகிறவராக இருக்கிறார், வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே பலவிதமான அப்பாக்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு அப்பா இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. ஆனா இந்த அப்பா எல்லா அப்பாக்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாரு. இவர் அறிந்து கொள்ள பாருங்க, சத்திய வேதத்தை பார்க்க வேண்டும். இந்த அப்பாவெல்லாம் பார்த்து, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாவெல்லாம் பார்த்து இந்த அப்பாவும் இப்படிதான் என்கிற ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த அப்பாவை சத்திய வேதத்திலே பார்க்க வேண்டும். இங்கே பார்த்து இவரை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சிறி அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராயும் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையர் சபையின் விசுவாசிகளுக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறார் என்றால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நிரப்பப்பட ஜெபிக்கிறார். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய ஜெபிக்கிறார். எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறார்.
சரி, ஏன் அப்பாவை அறிகிற அறிவில் விருத்தி அடைய ஜெபிக்கிறார்? ஏன் ஜெபிக்கிறார் என்றால், அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவித ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, சமாதானம், சந்தோஷம், நீடி ஆயுள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அப்பாவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக ஜெபிக்க வேண்டும். அதிலே விருத்தி அடைய ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கவில்லையோ, இதற்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, இப்பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதற்கான இரண்டாவது காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்றால், நம்முடைய அப்பா அன்பின் அப்பாவாக இருக்கிறார். நம்முடைய அப்பா அன்பின் அப்பாவாக, அன்பின் தகப்பனாக அவர் இருக்கிறார். சத்திய வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். என்ன அர்த்தம்? அன்பை தவிர வேற எதுவும் அவரிடத்திலே இல்லை. அன்பு இருக்குதுங்க, அப்புறம் வேற அதெல்லாம் இருக்குதுங்க, அப்படி இல்லை. அன்பை தவிர வேற எதுவும் அவரிடத்திலே இல்லை. அது மட்டும் இல்ல, கடந்த வாரத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்ன? தேவன் அன்பின் தேவன் என்றால் பிறகு ஏன் பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி 102 பேரை கொன்று போட்டார்? 102 பேரை கொன்று போட்டார் என்றால் அப்ப அவர் கொடூரமானவர் தானே, அவர் கொடூரமானவர் என்று தானே அர்த்தம் என்று அநேகர் கேள்வி கேட்கிறார்கள். இதற்கான பதிலை நாம் போன வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, இதற்கான பதிலை பார்ப்பதற்கு முன்பதாக சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். இதிலே முதலாவதாக, சத்திய வேதம் என்பது தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி என்று நான் சொன்னேன். இந்த சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவ மக்களுடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குது, அப்படி இல்லை. சத்திய வேதம் என்பது தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, சத்திய வேதம் என்ற இந்த ஆவிக்குரிய கண்ணாடி தேவனை பற்றி படிப்படியாகத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வெளிப்படுத்துகிறது. பைபிள் இஸ் a progressive mirror. பைபிள் இஸ் a progressive revelation. சத்திய வேதம் என்பது தேவனை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது. ஆதியாகமத்திலே தேவனை பற்றி ஒரே அடியாக நாம் என்ன செய்ய முடியாது? அறிந்து கொள்ள முடியாது. ஆதியாகமத்திலே கொஞ்சம் வெளிச்சம், அடுத்து கொஞ்சம் வெளிச்சம், அடுத்து கொஞ்சம் வெளிச்சம், அடுத்து கொஞ்சம் வெளிச்சம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா வரும் பொழுது இன்னும் அதிகமான வெளிச்சம், அப்புறம் நிருபங்களுக்கு வரும் பொழுது இன்னும் அதிகமான வெளிச்சம். இப்படியே பாருங்க, தேவனை குறித்த வெளிச்சம் போய்கொண்டே இருக்கிறது. அது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 யோவான் புஸ்தகத்துக்கு வரும் பொழுது, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு வரும்போது அது முற்று பெறுகிறது. பாருங்க, முடிவு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு முடிக்கிறார்? அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி முடிக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் முடிக்கிறார். எனவே நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் அன்பின் தேவனாக இருக்கிறார். பிறகு தேவன் நம்மை எந்த காலத்திலே வைத்திருக்கிறாரோ அந்த காலத்திற்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாமல், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அனலைஸ் பண்ணாமல், எந்த ஒரு வசனத்தையும், அதாவது பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வசனத்தையோ
ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தையோ ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வர கூடாது என்பதை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் அந்த வசனம் இப்படி இருக்குது, இந்த வசனம் இப்படி இருக்குது, அந்த சம்பவம் இப்படி இருக்குது, இந்த சம்பவம் இப்படி இருக்குது இருக்கட்டும். இந்த எல்லா வசனத்தையும் எல்லா சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட என்ன செய்யணும், ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஒத்து போகுதான் பார்க்கணும். ஒத்து போச்சுன்னா எடுத்துக்கொள்ளணும், ஒத்து போகல என்ன செஞ்சிடணும், ஓரத்துல வச்சிடணும். ஓகே ஓகே இதை தொடர்ந்து அந்த கேள்விக்கான பதிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏன் தேவன் அவ்வாறு நடந்து கொண்டார்? கவனிங்கள், எலியாவின் காலத்தில் 102 பேர் செத்தார்களே, இது உண்மையா பொய்யா? இது உண்மைதான், இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளலைனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி என்ன செய்ய முடியாது, நாம் பார்க்க முடியாது. வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் எல்லாரும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வாருங்கள், அப்பொழுதுதான் இது நன்றாக புரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரைக்கும். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார், அதாவது சீசர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். போதும். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் சமாரியருடைய ஒரு கிராமத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அந்த ஊரார் இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். உடனே யாக்கோப்புக்கும் யோவானுக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அவருக்கு கூட கோபம் வரல. யாருக்கு? ஆண்டவருக்கு கூட கோபம் வரல. இவங்க 2 பேத்துக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா இவர்களை பற்றி சத்தியவேதம் சொல்லுகிறது இடி முழக்கத்தின் மக்கள். இவங்க 2 பேத்துக்கு ஒரு பேர் இருக்குது, போவர்னகேஸ், இடி முழக்கத்தின் மக்கள் என்று. அது மட்டும் இல்ல, உடனே இந்த 2 பேருக்கும் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துருச்சு. அது என்ன சம்பவம்? எலியாவின் காலத்தில் நடந்த சம்பவம். எலியா ஒரே நாளிலே வானத்திலிருந்து அக்கினி இறக்கி 102 பேரை க்ளோஸ் பண்ணிட்டான். 102 பேரை க்ளோஸ் பண்ணிட்டான். கவனிங்க, இந்த யாக்கோபு யோவானும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எஸ்ன்னு சொல்லுங்க ஆண்டவரை, இவங்களை நம்ம கொளுத்திடுறோம். எஸ்ன்னு சொல்லுங்க, இந்த ஊராரையும் நாங்க என்ன செஞ்சிடறோம், கொளுத்திடுறோம், இந்த ஊரையே கொளுத்தி விடுகிறோம் என்று பாருங்க ஆண்டவரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். உடனே கர்த்தர், ஆமாப்பா, எலியா செஞ்சது போலயே நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் என்று சொல்லவில்லை. அவர்களை அதட்டினார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அதட்டினார். என்ன செஞ்சாரு? சத்தத்தவே காணோம். நீங்க சொல்ற பார்த்தா அதட்டுற மாதிரி தெரியலையே. வீட்டுல எப்படி அதட்டுவீங்க பிள்ளைங்களை? வீட்டுல எப்படி பிள்ளைங்களை அதட்டுவீங்க? சும்மா இருக்க மாட்டேன், குரல்லே அவன் யூரின் போயிடுவான். அந்த மாதிரி அதட்டுவீங்க நீங்க. ஏசு அதட்டுறாரு பாருங்க. இவங்க கேட்கிறாங்க, எஸ்ன்னு சொல்லுங்க ஆண்டவரே, எலியா செஞ்சது மாதிரி வானத்துல இருந்து அக்கினி இறக்கி இந்த கிராமத்தை நம்ம கொளுத்திடுறோம்.
ஆண்டவர் என்ன செய்றாரு? அவர்களை அதட்டினார். மறுபடியும் சொல்லுங்க, அதட்டினார். அது மட்டுமல்ல, அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது என்று கேட்கிறார். ஏதாவது சொல்லுங்க, என்ன ஆவி? ஏன் இவ்வாறு கேட்கிறார் என்றால், தேவ ஆவி என்றால் அது அன்பினாவி, தேவாவி என்றால் அது கிருபையினாவி, தேவாவி என்றால் அது இரக்கத்தினாவி, தேவாவி என்றால் அது வாழ வைக்கிற ஆவி, அது கொள்ளுகிற ஆவி அல்ல, அது அழிக்கிற ஆவி அல்ல, அது வாழ வைக்கிற ஆவி. ஆகவே அக்கினியை இறக்கி அழித்து போடுவதற்கு அனுமதி கேட்ட இவர்களை அதட்டினார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். அவர்களை ஸ்டாப் பண்றாரு, அவர்களை அரெஸ்ட் பண்றாரு. சீசனார் இருந்து கொண்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா என்று அவர்களை அதட்டினார். சீசன்னா வாழ வைக்கிறவன். மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அவர்களை என்ன செய்யணும்? வாழ வைக்கணும். வாழ வைக்கிற ஆவிக்கு பதிலாக அழிக்கிற ஆவி தான் உனக்குள்ள இருக்குது. உனக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கேட்கிறாரு. சிலருக்கெல்லாம் பார்த்தா அடுத்தவங்க கெட்டு போயிடணும், அடுத்தவங்க ஒண்ணுமில்லாம போயிடணும், அடுத்தவங்க தரிசா போயிடணும், அடுத்தவங்க குட்டியை செவரா போயிடணும், இப்படிதான் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கும். இது நல்ல ஆவி கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அது நல்ல ஆவி கிடையவே கிடையாது. சீசனாக இருக்க வேண்டியவன் இப்படியெல்லாம் நீ பேசலாமா என்று அவர்கள் என்ன செய்தார்? அதட்டினார். ஆழமாய் கவனிங்கள், அதே தேவன்தான் இங்கே வேற விதமாய் அவர் நடந்து கொள்கிறார். இதைத்தான் உங்கள் மனதிலே ஆழமாய் பதிக்க வேண்டும். இதைத்தான் உங்கள் மனதிலே ஆழமாக நிறுத்தி வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அது என்ன? அப்படி என்றால் தேவன் மாறிவிட்டாரா? தேவன் மனமாறி விட்டாரா? அதாவது எலியாவின் காலத்தில் உள்ள தேவன் வேறே, புதிய ஏற்பாட்டிலே உள்ள தேவன் வேறேயா? புதிய ஏற்பாட்டிலே வேறே தேவனாக மாறிவிட்டாரா? எதை வருகிறீங்க? அனைவரும் கேட்கிறாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டில் எலியாவின் காலத்தில் அக்கினி வந்து இறங்கி 102 பேரை கொண்டு விட்டாரு. இங்க யாக்கோப்பு ஏவானும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொள்ளலான்னு கேட்கிறாங்களே, அவங்க அதட்டுறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்த தேவன் வேறே, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவன் வேறேயா? பழைய ஏற்பாட்டின் தேவன் இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வந்த உடனே அவர் மாறிட்டாரா? மாறவில்லை. கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே வேறே தேவனாக மாறிவிட்டாரா? இல்லை. தேவன் மாறவில்லை, காலங்கள் மாறிவிட்டது. தேவன் மாறவில்லை, மக்கள் மாறிவிட்டார்கள். எனவே பழைய ஏற்பாட்டு ஜனங்களை அப்படித்தான் நடத்த வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தப்பட்டார். எனவே அந்த காலம் வேறே, இந்த காலம் வேறே. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேறே, இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வேறே. தேவன் அதே தேவன் தான். தேவன் அன்பின் தேவன் தான். தேவன் மாறவே இல்லை. ஆனால் மக்கள் மாறிவிட்டார்கள், காலங்கள் மாறிவிட்டது. ஆகவே இதைத்தான் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளும் பிரசங்கியார்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களை அவ்விதமாய்த்தான் நடத்த வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தப்பட்டார். சரி, ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டார்? பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஜனங்களை அவ்விதமாய்த்தான் நடத்த வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டார்? ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இயேசு மனுஷனாக வரவில்லை. இயேசு மனிதனாக வராததினாலே பாவம் தண்டிக்கப்படவில்லை, பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்படவில்லை, பாவத்துக்கான ரத்தம் சிந்தப்படவில்லை. ரத்தம் சிந்தாததினாலே மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை, மனிதனுடைய இருதயம் மாற்றப்படவில்லை, மனிதன் புது சிருஷ்டியாக மாறவில்லை, மனிதனுடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. எனவே கல்லான மனிதனை கடுசான சில பாதையிலே நடத்தினாலொழிய அவனை சரியான வழியிலே நடத்த இயலாது. எனவேதான் அவர்களை, அதாவது பழைய ஏற்பாட்டு ஜனங்களை அவ்விதமாய் நடத்தும்படி தேவன் கட்டாயப்படுத்தப்பட்டார்.
எத்தனை புரிஞ்சிருச்சு? பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் அப்படி நடந்து கொள்றாரு, புதிய ஏற்பாட்டிலேயே தேவன் இப்படி நடந்து கொள்றாரு. அப்ப தேவன் மாறிட்டாரா? பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆக்ரோஷமான தேவன், புதிய ஏற்பாட்டில் அன்பின் தேவனா? இல்ல. பழைய ஏற்பாட்டிலையும் அவர் அன்பின் தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலையும் அவர் அன்பின் தேவன் தான். தேவன் மாறவில்லை, காலங்கள் மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள். எதற்கு புரிஞ்சு? ஓகே, இப்பொழுது இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். இதை வாசித்து விட்டு இன்னும் அதிகமாய் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். திருப்பிக் கொள்வோம் பழைய ஏற்பாட்டுக்கு. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். எங்க வச்சாங்க? எதுக்கு காவல்ல வச்சாங்க? விறகு பொறுக்கினதுக்கு. என்னைக்கு விறகு பொறுக்கினதுக்கு? ஓய்வு நாள்ல. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராம போய் விறகு பொறுக்கினதுக்கு எங்க போட்டாங்க? உங்களெல்லாம் அப்படி போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சர்ச்சுக்கு இன்னைக்கு வரல, உங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டுருவோம் சொல்லி போட்டா எப்படி இருக்கும்? வாசிக்கிறேன், கவனிங்க. அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். அவன் செத்தான். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே ஒரு மனுஷன் விறகு பொறுக்கி விட்டான். வேற ஒண்ணும் செய்யலங்க, விறகு பொறுக்கினா, அவ்வளவுதான். என்ன செஞ்சா? விறகு பொறுக்கினா. விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை செய்யல, திருடல. நாம நினைக்கிற எந்த ஒரு பாவத்தையும் செய்யவே செய்யல. சிகரெட் குடிக்கல, கஞ்சா குடிக்கல, தண்ணிய போடல, வேற ஒண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் பெரிய தவறெல்லாம் செஞ்சிடல. ஓய்வு நாள்ல என்ன பண்ணா? விறகு பொறுக்கினா, அவ்வளவுதான். ஒருவேளை அந்த மாதிரிலாம் செஞ்சிருந்து அவனை கல்லெறிஞ்சு கொண்டிருந்தா கூட சரி போ, ஏதோ அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவன் ஒன்னும் செய்யல. விறகு பொறுக்கினா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இவனை கண்டுபிடித்து மோசேயின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். மோசேயின் இடத்திலே கொண்டு வருகிறார்கள். மோசே கர்த்தர் இடத்துல போய் கேட்கிறான். கர்த்தர் சொன்னாரு, அவனை கல்லெறிஞ்சு கொன்று போட்டுருங்கன்னு சொல்லி. அவனை கல்லெறிஞ்சு கொன்று போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. கல்லெறிந்தாங்க, அவன் செத்தே போனான். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. அநேகர் இந்த சம்பவத்தை மனதிலே வைத்துக் கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அப்ப கர்த்தர் கொடூரமானவர் தானே, கர்த்தர் மோசமானவர் தானே என்று சொல்லுகிறார்கள். இதற்கான பதிலை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க போகிறோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ரெஃபர் பண்ணாம பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் எந்த ஒரு வசனத்தையும் ஒரு முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வர கூடாது. கவனிக்கிறீங்களா? இதே தேவனை பற்றி புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். தேவன் மாம்ச அவதாரம் எடுத்து இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்தார். அப்பொழுது ஒரு சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 முதல் 11. இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள்.
அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறே ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மே குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதாவது ஒருத்தன் கூட உங்களை கல்லெறியலையான்னு கேட்கிறார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை கல்லெறிகிறது இல்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்க. கவனிங்க, கல்லறிவதை பற்றி கர்த்தர் இங்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். எதற்கு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள்? கல்லறிந்து கொன்று போடுவதற்காக கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் எஸ்ன்னு சொல்லியிருந்தார்னா ஒரே போடா போட்டு அன்னைக்கு தள்ளியிருப்பான். அந்த பெண் என்ன செஞ்சிருப்பான்? செத்தே போயிருப்பான். அது மட்டும் இல்ல, இவர்கள் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களில் யார் யோக்கியனோ அவன் முதலாவது கல்லை இவள் மேல என்ன செய்யட்டும்? எரியட்டும் என்று சொல்லுகிறார். யார் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்லை என்ன செய்யட்டும்? இவள் மேலே எரியட்டும் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு மறுபடி தரையில குனிந்து எழுதுகிறார். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய மனசாட்சி குத்தப்பட்டு எல்லாரும் ஓடி போனார்கள் என்று. அதாவது பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஸ்திரியே, ஒருவனும் உன்மேல் கல்லெறியவில்லையா என்று. ஒருவனும் உன் மேல கல்லெறியலையான்னு சொல்லி அவள் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே. என்னங்க? இல்லை ஆண்டவரே. உடனே இவளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப இவர் எரிஞ்சாலும், ஏன்னா எரியதுக்கு சரியான ஆளு யாரு? இவர் தான். ஏன்னா இவர் பாவம் இல்லாதவர். இப்படித்தானே? எரியுன்னா அடுத்த நிமிஷத்துல இவர் கல்ல நின்றுக்கலாம், எரிஞ்சு இவளை கொன்னே போட்டிருக்கலாம். யாரு இருக்கிறீங்களா? உடனே இவளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, யார் உங்களை கல்லறியலையா? இல்லை ஆண்டவரே. உடனே இவளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இவர் ஒருவேளை எரிஞ்சாலும் எரிஞ்சிருவாரோ? அதனால தான் இயேசு சொல்றாரு, நானும் உன்னை கல்லறிகிறதில்லை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஏனென்றால் நான் கல்லறிகிற கர்த்தர் கிடையாது, நான் ரட்சிக்கிற கர்த்தர். நான் கல்லறிகிற தேவன் அல்ல, நான் காப்பாற்றுகிற தேவன். நான் தண்டிக்கிற கர்த்தர் அல்ல, நான் மன்னிக்கிற கர்த்தர். நான் அழிக்கிற கர்த்தர் அல்ல, நான் வாழ வைக்கிற கர்த்தர். எனவே கல்லறிய வேண்டும் என்றால் முதல் கல்லை இவர்தான் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? எரிந்திருக்க வேண்டும். ஆனால் எரியவில்லை. எனவே
இங்கே நாம் முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பின்பு இங்கே வேறே வெளிச்சம் வீசுகிறது. பழைய ஏற்பாட்டிலே வீசின வெளிச்சம் வேறே, புதிய ஏற்பாட்டிலே வீசின வெளிச்சம் வேறே. என்னாகம புஸ்தகத்திலே வீசின வெளிச்சம் வேறே, யோவான் சுவிசேஷத்திலே எழுதின வெளிச்சம் வீசின வெளிச்சம் வேறே. எத்தனை புரிகிறது? எனவேதான் இன்றைக்கு நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இன்றைக்கு வீசுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட வெளிச்சம் வீசுகிறது? தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வெளிச்சம் வீசுகிறது. அது மட்டுமல்ல, விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணு அன்னைக்கு கல்லறிப்பட்டு செத்திருக்கணும். கர்த்தர் குறுக்க வந்துட்டாரு. கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் மனதில் கொண்டு வரணும். கர்த்தர் யார்? என்னுடைய தகப்பன் யார்? அவர் கல்லறிகிறவரா? அவர் அடிக்கிறவரா? அவர் காலை ஒடிக்கிறவரா? அவர் குடும்பத்தை அழிக்கிறவரா? அவர் ரட்சிக்கிறவர், அவர் காப்பாற்றுகிறவர், அவர் வாழ வைக்கிற கர்த்தர். எனவே இன்றைக்கு தேவனை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வீசுகிறது. இந்த வெளிச்சத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். ஆமென். கர்த்தர் குறுக்கே வந்து சாவை தடுத்து நிறுத்தினார். சாவை தடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன், நல்ல கௌரவமா போய் வாழு. கர்த்தரை பற்றி எப்படிப்பட்ட வெளிச்சம் வீசுகிறது பாருங்க. உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சு தர்றேன், இனி போ, பாவம் செய்யாதே, நன்றாக இரு என்று சொல்கிறார். எனவே இதுதான் புதிய ஏற்பாட்டு கர்த்தர், பாசமுள்ள கர்த்தர், நேசமுள்ள கர்த்தர், மன்னிக்கிற கர்த்தர், மறக்கிற கர்த்தர், வாழ வைக்கிற கர்த்தர். இப்ப எல்லாரும் கவனிங்க. அப்படி என்றால் கர்த்தர் மாறிவிட்டாரா? கர்த்தர் மாறிட்டாரா? கர்த்தர் மாறவில்லை, மக்கள் மாறிவிட்டார்கள். கர்த்தர் மாறல, காலங்கள் மாறிவிட்டது. எலியாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் வேறே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற மக்கள் வேறே. மோசேயின் நாட்களிலே வாழ்ந்த மக்கள் வேறே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகாக வாழக்கூடிய மக்கள் வேறே. எனவே இன்றைக்கு மக்கள் மாறிவிட்டார்கள், காலங்கள் மாறிவிட்டது. எனவே சத்திய வேதத்தை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஏன் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த ஜனங்களை கர்த்தர் அவ்விதமாய் நடத்தினார்? நடத்தும்படி ஏன் கட்டாயப்படுத்தப்பட்டார்? ஏன் அவ்விதமாய் நடத்தினார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இயேசு மனுஷனாக வரவில்லை. இயேசு மனிதனாக வராததினாலே பாவம் தண்டிக்கப்படவில்லை, பாவத்துக்கான ரத்தம் சிந்தப்படவில்லை, பாவத்துக்கான கிரயம் செலுத்தப்படவில்லை. பாவத்துக்கான ரத்தம் சிந்தப்படாததினாலே மனிதன் மறுபடியும் பிறக்கவில்லை, மனிதனுடைய இருதயம் மாற்றப்படவில்லை, மனிதன் புது சிருஷ்டியாக மாறவில்லை, அவனுடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. எனவே கல்லான மனிதனை கடுசான சில பாதையிலே நடத்தினால் ஒழிய சரியான பாதையிலே நடத்த இயலாது. எனவேதான் எவர்களை பழைய ஏற்பாட்டு ஜனங்களை அவ்விதமாய் நடத்தும்படி தேவன் கட்டாயப்படுத்தப்பட்டார். எத்தனை புரிஞ்சிருச்சு? ஆகவே 30 லட்சம் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் 30 லட்சம் மக்கள், ஒரு பாஸ்டர். மோசே ஒரு பாஸ்டர். நல்லா கவனிச்சு செய்வாங்க. 30 லட்சம் மக்கள் சும்மா வாயில பேசிக்கொண்டே இருந்தால் மறுபடியும் தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவனை கல்லெடுத்து போட்டாதான் சரியாவா? ஒருத்தன் கல்லறிப்பட்டு செத்தா எல்லாரும் சரியாயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையா விறக தொடாத, விறக தொட்டா கல்லெறிஞ்சு கொன்னே போட்டுருவாங்க. எத்தனை புரியுது?
எனவே இவர்களை இந்த வழியிலே தான் நடத்த முடியும். கர்த்தருக்கு வேற வழி இல்லை. ஆழமாய் கவனிங்கள். அதே கர்த்தர் தான் பழைய ஏற்பாட்டிலேயும், அதே கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டிலேயும், அதே கர்த்தர் தான் பழைய ஏற்பாட்டிலேயும் மனதிற்கும் உள்ள கர்த்தர் தான், புதிய ஏற்பாட்டிலேயும் மனதிற்கும் உள்ள கர்த்தர் தான். கர்த்தர் மாறவே மாறவில்லை. காலங்கள் மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள். எனவே கர்த்தர் மாறவில்லை, மக்கள் என்ன செய்து விட்டார்கள்? மாறிவிட்டார்கள். காலங்கள் மாறிவிட்டது. எனவே ஏன் தேவன் பழைய ஏற்பாட்டிலே அவிதமாய் நடந்து கொண்டார் என்றால், அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை. அவர்கள் மறுபடியும் பிறக்கல. அவங்க புது சிருஷ்டி கிடையாது. தேவனே போய் அவருடைய இருதயத்தில் குடியிருக்க முடியாது. ஏன் குடியிருக்க முடியாது? இயேசு மனுஷனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்தல, பாவத்துக்கான கிரயத்தை கொடுக்கல. எனவே அவர்களை அப்படித்தான் செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். இதற்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இதை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ள இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 10 கற்பனைகளை கர்த்தர் கற்பலகையிலே எழுதி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். 10 கட்டளையை கர்த்தர் கற்பலகையிலே என்ன செய்தார்? எழுதி கொடுத்தார். வாசிப்போம். யாத்ராகமம் 31 அதிகாரம் 32 வாசிக்கிறேன். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு, பாருங்க, பலகையிலே, அது என்ன பலகை? கற்பலகை என்று இதுக்கு முந்தின அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கற்பலகையிலே தேவன் 10 கற்பனைகள் என்ன செய்தார்? எழுதி கொடுத்தார். இல்ல கவனிங்க, ஏன் கற்பலகையிலே எழுதி கொடுத்தார் என்றால், அவருடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. எனவே கல்லான அவருடைய இருதயத்திலே ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தராலேயே எழுத முடியாது. எனவேதான் 10 கற்பனைகளை கற்பலகையிலே எழுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் இவர்களை எகிப்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்தார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 430 வருஷங்கள் எகிப்து தேசத்திலே இவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இவர்களை கர்த்தர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டெடுத்து வேறு பிரித்து கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது உண்மைதான். ஆனால் அவருடைய இருதயம் மாறவில்லை. அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. எனவேதான் 10 கற்பனைகளை கற்பலகையிலே என்ன செய்தார்? தேவன் எழுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, கர்த்தர் எழுதி கொடுத்த 10 கற்பனைகளை மோசே மலையிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறான். கவனிங்க, அந்த 10 கற்பனைகளை அவன் கொண்டு வந்து மக்களிடத்திலே ரீச் பண்ணுவதற்குள்ளேயும் அந்த 10 கற்பனையை செய்தார்கள். அவர்கள் மீறிவிட்டார்கள். அந்த கற்பலைகளும் என்ன செய்து விட்டது? உடைந்து போய்விட்டது. நல்லா கவனிங்க, கற்பனையும் உடைந்து போய்விட்டது, கற்பலகைகளும் உடைந்து போய்விட்டது. இதுதான் அவர்களுடைய நிலை. யாருடைய நிலை? பழைய ஏற்பாட்டு ஜனங்களுடைய நிலை. எனவே ஏன் பழைய ஏற்பாட்டு ஜனங்களை கர்த்தர் அவிதமாய் நடத்தினார் என்றால், அவருடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. அவருடைய இருதயம் கல்லாகவே இருந்தபடியால் தான் அவர்களை கடுசான வழியிலே கர்த்தர் நடத்தினார். தேவன் கொடூரமானவர் கிடையவே கிடையாது. தெளிவடைகின்றன. அவருடைய இருதயம் மாற்றப்படவில்லை. அவருடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. எனவே அவர்களை அவிதமாய் என்ன செய்ய வேண்டியது இருந்தது? நடத்த வேண்டியதாய் இருந்தது. தேவன் அன்பின் தேவனாக இல்லாததனால கிடையாது, தேவன் கொடூரமானவராக இருந்ததனால கிடையாது. மக்கள் அவருடைய இருதயம் என்ன செய்யப்படவில்லை? மாற்றப்படவில்லை, கல்லாகவே இருந்தது. எனவேதான் அவிதமாய் அவர்கள் என்ன செய்தார்? நடத்தினார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே இயேசு வந்து விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார், பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், பாவங்களை கழுவி விட்டார், அதை அவர் மறந்து விட்டார், பழைய இருதயத்தை பிடுங்கி எடுத்து விட்டார், புதிய இருதயத்தை நமக்குள்ள என்ன செய்து விட்டார்? வைத்து விட்டார். இப்ப விவரம் என்னன்னா, இந்த மனிதனை கடுசான பாதையிலே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை.
கடுசான பாதையிலே நடத்த வேண்டிய தேவையில்லை. எந்த மனிதனை? மறுபடியும் பிறந்த இந்த மனிதனை, புது சிருஷ்டியாக இருக்கிற இந்த மனிதனை கடுசான பாதையிலே நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவனை கல்லெறிஞ்சு மண்டையெல்லாம் உடைச்சு இவனை கொல்ல வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரி, புதிய ஏற்பாட்டிலே தேவன் எவ்வாறு ஜனங்களை நடத்துகிறார்? பழைய ஏற்பாட்டில் கல்லெறிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. புதிய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களை எவ்வாறு நடத்துகிறார்? வாசிப்போம். சங்கீதம் 32 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். எதை வைத்து? கண்ணை வச்சா கல்ல வச்சா? மறுபடியும் கவனிங்க. கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்கிறாரா இல்ல கல்ல வச்சு ஆலோசனை கொடுக்கிறாரா? உங்களுக்கு எப்படி வசதி? கவனிங்க. சரீரத்திலே மென்மையான ஒரு பகுதி எதுனா இந்த கண்ணு தான். கர்த்தர் பாருங்க, இதை வச்சுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நடத்துகிறார். எனவே இது கல்லறிகிற காலம் அல்ல, இது லேசாய் நடத்துகிற காலம். ஆமென். அது மட்டுமல்ல, இதை புரிந்து கொள்ள 2 மிருகங்களை கர்த்தர் நமக்கு முன்னால வைக்கிறார். வாசிப்போம். 2 மிருகங்களை கர்த்தர் நமக்கு முன்னாக வைக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். குதிரை மாதிரி இருக்காத, கழுத மாதிரி இருக்காத. கவனிக்கிறீங்களா? கழுத மாதிரி இருக்காத, குதிரை மாதிரியும் இருக்காத. இந்த கழுதை இருக்குது, இது ரொம்ப ஸ்லோவா போகும். குச்சியை வச்சு குத்துனாதான் நகரும் ஒரடியாவதும். இந்த குதிரை இருக்குது, நீங்க லேசா குத்துனா அங்க போய் நிற்கும். 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் அங்க போய் நிற்கும். அது ரொம்ப ஃபாஸ்ட். கழுதை ரொம்ப ஸ்லோ, குதிரை ரொம்ப ஃபாஸ்ட். எனவே கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, கழுதையை போல நடத்துவது, அதாவது கழுதையை நடத்துவதை போல விசுவாசிகளை நடத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். கவனிங்க. புதிய ஏற்பாட்டு ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? புதிய ஏற்பாட்டு ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்துறாரா? கண்ணை வைத்து நடத்துகிறாரா? எல்லாரும் சொல்லுங்க, கண்ணை வைத்து. கல்ல வச்சு இல்ல, எதை வச்சு? கண்ணை வைத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலே கல்லறிய செய்ததை போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலேயும் கல்லறிய சொன்னா ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. கல்லறிப்பட்டு எல்லாரும் என்ன செய்ய வேண்டியதுதான்? சாக வேண்டியதுதான். எனவே இன்றைக்கு நாம் என்ன காலத்தில் வாழ்கிறோம் என்றால், கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம், அன்பின் காலத்திலே வாழ்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே அல்ல, கிருபையின் காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே ஒரு காரியத்தை நம்முடைய மனதிலே நாம் வைக்க வேண்டும். நம்முடைய அப்பா பழைய ஏற்பாட்டிலேயும் அன்பின் அப்பா தான், புதிய ஏற்பாட்டிலேயும் அன்பின் அப்பா தான். எத்தனை தெளிவா விளங்கிடுச்சு? ஆமே. பழைய ஏற்பாட்டிலேயும் அன்பின் அப்பா தான், புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் அன்பின் அப்பா தான். பழைய ஏற்பாட்டிலே ஏன் ஜனங்களை அவ்வாறு நடத்தினார்? அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை, அவர் புது சிருஷ்டியாய் மாறவில்லை, அவருடைய இருதயம் கல்லாகவே இருந்தது. எனவே அவர்கள் அப்படித்தான் செய்ய வேண்டியதா இருந்தது, நடத்த வேண்டியதா இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உங்களுடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மாற்றப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவாதி தேவனே வந்து உங்க இருதயத்துல வாசம் பண்றாரு. எனவே உங்களை நடத்துறது ரொம்ப ஈஸி. உங்களை கல்லெறிஞ்சு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி கண்ணால பார்த்தாவே போது சரியாயிடுவீங்க. கண்ணால பார்த்தாவே போது நீங்க சரியாயிடுவீங்க. பழைய ஏற்பாட்டில் கண்ணால பார்த்தா அவ்வளவுதான் சரிப்பட்டு வராது. கல்லை எடுத்தாதான் சரியாகும். ஒருத்தர் செத்தா
மிச்சம் எல்லாரும் பிழைச்சிக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு வராம இங்கேயும் போகாத வராது பொறுக்க கொன்னே போட்டுருவாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, கல்லெறிஞ்சு ஒரே போடு முடிஞ்சு. அதே மாதிரி இன்னைக்கு உங்களெல்லாம் கல்லெறிஞ்சு போட்டா என்ன ஆகும்? ஒருத்தவங்க கூட பிழைக்க மாட்டீங்க, நிச்சயம் ஒருத்தவங்க கூட பிழைக்க மாட்டீங்க, நானும் பிழைக்க மாட்டேன், எல்லாருமே கல்ல போட வேண்டியதுதான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனவே காலங்கள் மாறிவிட்டது, ஜனங்கள் மாறிவிட்டார்கள், கர்த்தர் மாறல. ஆமே. தேவன் அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்குமே அவர் அன்பின் தேவன் தான். ஆமே. பழைய ஏற்பாட்டில் அவர் கொடூரமான தேவன் அல்ல, புதிய ஏற்பாட்டில் அன்பின் தேவன் அல்ல. பழைய ஏற்பாட்டிலேயும் அன்பின் தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலேயும் அன்பின் தேவன் தான். பழைய ஏற்பாட்டில் அப்படி நடந்து கொண்டார்னா சில காரணங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே இப்படி நடந்து கொண்டார் என்றால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால்தான் நம்முடைய ஜெபத்துக்கு நாம் பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. தெளிவாயிடுச்சா? ஆமே. பழைய ஏற்பாட்டில் விறகு பொறுக்கிறவனுக்கு கல்லெறி, புதிய ஏற்பாட்டில் விபச்சாரத்துல பிடிச்சு வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா பிழைச்சுக்கிடுச்சு. ஏன்னா கர்த்தர் மன்னிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆமே. இயேசு வந்துட்டாரு, மையம் இயேசுதான். இயேசு குறுக்க வரலைனா நீங்களும் தொலைஞ்சீங்க, நானும் தொலைஞ்சேன். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் சென்டராக இருக்கிறார், மையமாக இருக்கிறார். எல்லாரும் இயேசுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமே. இயேசு ரத்தம் சிந்தலைனா, இயேசு கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்படலைனா, என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமக்கலைனா நமக்கும் கல்லறிதான், நமக்கும் கல்லறிதான், வேற வழியே இல்லை. இயேசு குறுக்கே வந்து விட்டார். இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு, நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. அந்த ரத்த புண்ணியத்தினாலே இன்றைக்கு நாம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன செய்கிறார்? வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப இங்க இருந்து அவரு கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்கிறாரு, இப்படி போ, இப்படி போ, இப்படி போகாதுன்னு சொல்றாரு, லேசா நடத்துறாரு. ஆமே. இருக்கிறீங்க. ஓகே. அது மட்டும் இல்ல, நம்முடைய தேவன் அன்பினால் உந்தப்பட்டு அநேகரை குணமாக்கினார் என்று சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பாருங்க, இயேசுவை நாம் பார்க்கிறோம், அவர் அன்பினாலே உந்தப்பட்டு அநேகரை குணமாக்கினார். வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி, என்னங்க மனதுருகி, அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்த அவர்களை சுஸ்தமாக்கினார். எத்தனை பேரை சுஸ்தமாக்கினார்? அவர்களில் வியாதியாக இருந்தவர்களை, அங்கே வியாதியா வந்த அத்தனை பேரை என்ன செய்தார்? சுகமாக்கினார், சுஸ்தமாக்கினார். எதனாலே சுகமாக்கினார்? மனதுருகி. எல்லாம் சொல்லுங்க, மனதுருகி. என்னாகி? மனதுருகி. கவனிங்க, மனதுருக்கம் என்றால் அன்பினால் உந்தப்படுதல் என்று அர்த்தமாகும். மனதுருக்கம் என்றால் அன்பினால் உந்தி தள்ளப்படுதல் என்று அர்த்தமாகும். எனவே இயேசு தன்னுடைய அன்பினாலே உந்தப்பட்டு அநேகர் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். சூம்பின கையுடைய மனிதனை அவர் சொஸ்தமாக்கினார், குஷ்டரோகிகளை அவர் சொஸ்தமாக்கினார். மனதுருக்கமாகி, மனதுருகி, அன்பினாலே உந்தப்பட்டு அவர் சொஸ்தமாக்கினார். எனவே நம்முடைய தேவன் கொடூரமானவர் அல்ல, அவர் அன்பின் தேவன். ஆமென். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. இங்கேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இயேசு மனதுருகி சுத்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அதாவது அன்பினால் உந்தப்பட்டு அவர் குணமாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். கவனிங்க, குஷ்டரோகியை தொடுவதற்கு யாருக்குமே இஷ்டம் இருக்காது, யாருமே இஷ்டப்பட மாட்டாங்க, தூரமாய்தான் அவர்கள் தள்ளி போவார்கள். ஆனால் இயேசுவோ குஷ்டரோகிய கூசாமல் தொட்டார். தொட்டது மாத்திரமல்ல, அவனை சொஸ்தமாக்கினார். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. எனவே நம்முடைய தேவன் கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது, அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென்.
அவர் அன்பாகவே இருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எது பெரியது? அன்பே பெரியது. எல்லாம் சொல்லுங்க, அன்பே பெரியது. எதை விட பெரியது? நம்முடைய துர்நாற்றத்தை விட பெரியது, நம்முடைய பாவத்தை விட பெரியது, நம்முடைய அக்கிரமத்தை விட பெரியது. எது பெரியது? தேவனுடைய அன்பு பெரியது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இந்த அன்பே பெரியது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, அதாவது அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டு ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்கே மனம் திரும்பின மகனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த இளையகுமாரன் தகப்பனுடைய சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் அவன் வேசியிடத்திலே செலவழித்து அவன் கடைசியிலே பாருங்க பிச்சைக்காரனாக மாறிவிட்டான். அது மட்டுமல்ல, கடைசியிலே பாருங்க பன்றி தின்கிற அந்த தவிட்டை அவன் சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தான். அதை கூட யாரும் அவனுக்கு என்ன செய்யல, கொடுக்கவில்லை. பன்றி குடிசைக்கே இவன் போய்விட்டான் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவனுக்கு புத்தி தெளிந்த போது தகப்பனிடத்திலே வருகிறான். யாரிடத்திலே வருகிறான்? நன்றாய் கவனிங்கள். யார்கிட்ட வர்றான்? புத்தி தெளிஞ்ச உடனே யார்கிட்ட வரணும்? எல்லாருக்கும் விளங்குதா? சில சமயங்கள் தப்பு பண்ணிடுறோம், புத்தி தெளியுது, தெளிஞ்ச உடனே எங்க போயிடக்கூடாது? மறுபடியும் சாராய கடைக்கு போயிடக்கூடாது. புத்தி தெளிஞ்சவன யார்கிட்ட வரணும்? யார்கிட்ட வரணுங்க? எல்லாம் சொல்லுங்க, அப்பாட்ட. எல்லாம் சொல்லுங்க, புத்தி தெளிஞ்ச உடனே அப்பாவிடத்திலே வர வேண்டும். சில சமயங்கள் ஏதோ தவறு பண்ணிடுறோம், தவறு பண்ண உடனே அப்பா விட்டு ஓடிடக்கூடாது. அப்பதான் அப்பா கிட்ட என்ன செய்யணும்? வர வேண்டும். இந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே அவன் வருகிறான். தகப்பனிடத்திலே வந்தபோது இந்த தகப்பன் எவ்விதமாய் நடந்து கொண்டான் என்றால் அதைத்தான் நீங்க கவனிக்கணும். இந்த தகப்பன் எவ்விதமாய் நடந்து கொண்டான் என்றால் வாசிப்போம் மறுபடியும் அந்த வசனத்தை. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி என்ன செஞ்சு, அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த வார்த்தை கவனிங்க. மனதுருகி, அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டு அவன் ஓடுகிறான், கழுத்தை கட்டி பிடிக்கிறான், கன்னத்துல முத்தம் கொடுக்கிறான். நல்லா கவனிங்க. பன்றி குடிசையிலிருந்து வந்திருக்கிறான், ஒரே துர்நாற்றம், பக்கத்திலேயே போக முடியல. ஆனால் தகப்பனுக்கும் இந்த தகப்பனும் ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சு என்ன செய்யறான்? முத்தம் செய்யறான். உங்க மாதிரி சாக்கடை தான் வச்சுக்கோங்க, ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பீங்களா? நான் சைலண்டா இருக்கீங்க. உங்க மாதிரி சாக்கடைகளை விழுந்தா வச்சுக்கோங்க, களவாணி பயலே, அப்ப முத்தி அப்படியே இருக்கிற உனக்கு போடா அப்படி குச்சி எடுத்து 4 சாத்து சாத்தி குளிச்சுட்டு போன மரியாதை வெளியே வா, வீட்டுக்கு வந்துடாத சொல்லுவோமாங்க? நல்லா கவனிங்க. சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், வேசி இடத்துல போய் எல்லாத்தையும் செலவழிச்சு வந்துட்டான், அப்பா பேரை கேவலப்படுத்திட்டு வந்துட்டான், பண்ணி குடிசைகளை படுத்து எதிர்த்து வந்திருக்கான். இப்ப வர்றான், அவன் வர்றதுக்கு முன்னாலேயே இவன் வேகமா ஓடி போய் தகப்பேன் கட்டி பிடிச்சு முத்தம் செய்கிறான். அதுதான் தகப்பனுடைய அன்பு. நம்முடைய அப்பாவை சரியா புரிஞ்சுக்குங்க. அதான் சொல்ல வர்றேன். நம்முடைய அப்பா ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாதுங்க. ஆமா, நம்முடைய அப்பா கல்லெறிஞ்சு கொள்றவர் கிடையாது. அன்புக்கு நாற்றமே தெரியல.
உன் பண்ணி குடிசை வீச்சம்னா நத்திங். போ, உன் பண்ணி குடிசை நாத்தத்தை விட என்னுடைய அன்புதான் பெரியது. உன்னுடைய பாவத்தை விட, உன்னுடைய அக்கிரமத்தை விட என்னுடைய அன்புதான் பெரியது என்று கர்த்தர் இங்கே காண்பிக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்துல தகப்பன்னா ஒரு மோசமானவருங்க, கைய கால ஒடிக்கிறவர், அடிக்கிறவர், நொறுக்கிறவர், வியாதி கொடுக்கிறவருங்கிற ஒரு விதைய பிசாசு விதைச்சு வச்சிருக்கிறான். ஆனால் சத்தியவேத வித்தியாசமாய் சொல்லுகிறது நம்முடைய அப்பாவை பற்றி. வேசிகளத்துல போயிட்டு வந்திருக்கிறான், நாட்டத்துல படுத்து கிடந்து வந்திருக்கிறான், அன்னி குடிசையில படுத்து கிடந்திருக்கிறான், அப்பா பேரை கேவலப்படுத்திட்டு வந்திருக்கிறான். இப்ப புத்தி தெளிஞ்சு அப்பா கிட்ட வர்றான். அவன் அங்க வரும்போது இவன் எங்க எந்திரிச்சு ஓடுறான் பாருங்க. ஓடி போய் மனதுருகி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பினாலே உண்டி தள்ளப்பட்டு, அன்பு பாருங்க, அவன் வந்து சேர்ல உட்கார வைக்க முடியல, அப்பாவை தள்ளுது, போய் கட்டிப்பிடி முத்தம் வந்து அவன் உன் பிள்ளை சொல்லி. நம்முடைய தேவன் இவ்விதமாய் நம்மை அன்பு விடுகிறார். பாவியா இருக்கும் போதே அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், இன்னைக்கு இப்ப நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், இப்ப என்னை எந்த அளவுக்கு அன்பு கூறுவார். இப்ப ஏதோ சின்ன சின்ன தவறு பண்ணனால கர்த்தர் அப்படியே நரகத்துக்கு மேல தள்ளிட மாட்டாருங்க. சில தவறா புரிஞ்சு கொள்றாங்க. நீ தப்பு பண்ணிட்டியா போச்சு, அவ்வளவுதான். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டாரு. கர்த்தர் உன்னை தண்டிச்சிருவார், உன் காலை ஒடிக்க போறாரு, உன் தலை உடைய போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு சபைகளில் பிரசங்கம் பண்றாங்க. கவனிங்க, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய தேவன் கைய காலை ஒடிக்கிறவர் கிடையாது, மண்டையை ஒடிக்கிறவர் கிடையாது. நம்முடைய தேவன் மனதுருகி நம்மை கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் அவ்வளவு அன்பின் தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்புக்கு நாத்தமெல்லாம் தெரியாது, அன்புக்கு நாத்தமெல்லாம் தெரியாது. பாருங்க, அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டு இந்த தகப்பன் இதை செய்கிறான். அன்பு எல்லாவற்றையும் விட பெரியது. அது மட்டுமல்ல, தகப்பன் இவனுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டவே இல்லை, அவனை மன்னித்தான். டே, முந்தானத்தை எந்த இடத்துல படுத்து கிடந்த சொல்லு, முதல்ல விவரமா சொல்லு. சொல்ல அவனுக்கு வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. அப்படிலாம் கர்த்தர் சொல்லவே சொல்லல. அந்த 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண, எந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த, எந்த லாட்ஜில் படுத்து கிடந்த, அப்படிலாம் கர்த்தர் கேட்கல. எத்தனை விளங்குது? கர்த்தர் வந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய தவறுகளை தோண்டி துருவி வெளியெடுத்து நம்மளை சாத்து போடுற தேவன் கிடையாது. இதன் விளங்குது? இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கிறான், அவனுடைய தவறை சுட்டி காட்டவே இல்லை. இன்னைக்கு நம்மனா பாருங்க, வீட்டில் அன்னைக்கு நீ தப்பு பண்ணல, அன்னைக்கு நீ தப்பு பண்ணல, அதை சொல்லியே அவனை தலையில அடிச்சு, அவனை நோகடிச்சு, அவன் ஒண்ணுமணம் ஆக்கிடுவான். இந்த தகப்பனை பாருங்க, தவறு சுட்டி காட்டவே இல்லை, முற்றிலும் மன்னித்து விட்டா. ஏதாவது சொல்லுங்க, மன்னித்து விட்டா. கர்த்தர் முற்றிலுமாய் உங்களை மன்னித்து விட்டார். ஆமே. அது பெரிய தவறோ சின்ன தவறோ, கர்த்தர் உங்களை என்ன செய்து விட்டார்? மன்னித்து விட்டார். அது மட்டும் இல்ல, அன்பு என்ன பண்ணுகிறது என்றால், அன்பு எல்லாவற்றையும் நமக்கு திரும்பவும் தருகிறது. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவும் நமக்கு தருகிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், ஒரு கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். கொழுத்தை கண்ட என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு? அடிச்சு புசித்து சந்தோஷமா இருக்க சொல்றாரு. எல்லாம் கவனிங்க. இப்ப என்ன சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரத்தை போட சொல்றாரு, காலுக்கு ஷூவை போட்டு விட சொல்றாரு, கைக்கு மோதிரத்தை போட சொல்றாரு, நல்ல பிரியாணியை கிட்ட சொல்றாரு. யாருக்கு? தப்பு செஞ்சுட்டு வந்தானே அவனுக்கு. அவனை கர்த்தர் மன்னிச்சு அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. மறுபடியும் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு, மறுபடியும் மோதிரத்தை கொடுக்குறாரு, மறுபடியும் ஷூவெல்லாம் கொடுக்குறாரு, மறுபடியும் அதே மேஜையில உட்காந்து அப்பா பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற லெவலுக்கு உட்கார வைக்கிறாரு. நீ தப்பு பண்ணிட்டு வந்திருக்குவேன், உனக்கு வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, ரோட்ல தட்டு வச்சிருக்கிறேன், வீட்டு வாசல்ல நாய்க்கு வைக்கிற மாதிரி ஒரு தட்டு வச்சிருக்கிறேன், அந்த தட்டுல சோறு கொண்டு வந்து கொட்டுவாங்க, அப்படி குடிச்சு அவனே படுத்து கிடந்துக்க, உனக்கு வீட்டுக்குள்ள இடம் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. நல்லா கவனிங்க. அன்பு நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் என்ன செய்யறது? நமக்கு
பெற்று தருகிறது. ஆமென். வீட்டை விட்டு போறதுக்கு முன்னால இந்த மகன் எப்படி இருந்தானோ அது மாதிரியே மறுபடியும் என்ன செஞ்சார் கர்த்தர்? அவனை கொண்டு வந்துட்டார். மறுபடியும் மோதிரம், மறுபடியும் உயர்ந்த வஸ்திரம், மறுபடியும் ஷூ, மறுபடியும் அதே சாப்பாடு, அதே மேஜர். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை சில தவறுகளை நீங்கள் செய்திருக்கலாம் கர்த்தருக்கு விரோதமாக. கர்த்தர் அதை மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஒருவேளை தவறு நிமித்தமாக சில காரியம் நீங்கள் இழந்திருக்கலாம், கர்த்தர் மறுபடியுமாய் என்ன செய்வார்? உங்களுக்கு தருவார். ஆமென். எனவே நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய அப்பா நாம் வீழ்ச்சி அடைவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்விலே அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, எந்த ஒரு தகப்பனுமே தான் பிள்ளை கெட்டு போவதை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நல்ல வேலை கெட்டு போயிட்டான், அடுத்தும் கெட்டு போகணும் கூட விரும்புவாங்களே தவிர தாம்பிள்ள கெட்டு போகணும்னு என்ன செய்ய மாட்டாங்க. நல்ல வேலைக்கு குட்டி செவரா போயிட்டான் அப்படின்னு எந்த அப்பா அம்மாவாதும் பிள்ளைய பத்தி நினைச்சிருக்கிறாங்களா? நினைக்கவே மாட்டாங்க. நல்லா கவனிங்க, நம்முடைய தகப்பன் எத்தனை அதிகம். நம்முடைய தகப்பன் நாம் வீழ்ச்சி அடைவதிலே, நாம் தோற்று போவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல. நாம் வாழ்ந்து சுகமாக இருப்பதிலே, நாம் வெற்றி பெறுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார். வாசிப்போம் லூக்கா 15:32. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. எனவே நம்முடைய தேவன் நாம் வீழ்ச்சி அடைவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல, நாம் வாழ்ந்து இருப்பதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எனவே நம்முடைய தேவன் கொடூரமான ஒரு அரக்கன் அல்ல, அவர் அன்பின் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவன் அன்பின் தகப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயும் அவர் அன்பின் தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலேயும் அவர் அன்பின் தேவன் தான். இப்போ ஒரு கேள்வி வருது, இன்னொரு கேள்வி என்ன கேட்கிறாங்க, என்ன அநேகர் என்ன கேட்கிறாங்கன்னா, தேவன் அன்பின் தேவன்னா ஏன் கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினாரு? ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. பாவம் செஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே. பாவம் செஞ்ச உடனேயே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கணும்? மறுபடியும் அந்த தோட்டத்திலேயே வச்சிருக்கணும்ல. ஏன் கர்த்தர் தோட்டத்துக்கு வெளியே துரத்தினார்? இவரே துரத்துறாரு, முதல்ல வெளியே ஓடி போயிடு துரத்துறாரு. நல்லா கவனிங்க, அந்த துரத்துனது அன்பு. துரத்தினாரே அதுதான் அன்பு. என்ன பாச எனக்கு புரியலையே, துரத்தினாரு எப்படி அன்பு? எப்படின்னா கவனிங்க, கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வச்சாரு இல்லையா? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வச்சாரு, ஜீவ விருட்சத்தின் கனியையும் வச்சாரு. நல்லா கவனிங்க, மனுஷன் பாவம் செஞ்சுட்டா இப்ப ஜீவ விருட்சத்தின் கனிய இந்த மனுஷன் அந்த தோட்டத்துல இருந்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சாவே வராது. சாவே வராதுங்க, அவன் என்னைக்குமே சாவே வராது அவனுக்கு. ஆதாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பான். நம்ம இன்னைக்கு ஆதாம பார்த்திருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஆதாம பார்த்திருக்கலாம். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏன் அந்த தோட்டத்தை விட்டு துரத்தினாருன்னா அதுதான் அன்பு. அவனை துரத்தினாலதான் இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். இயேசு வந்து மீட்பை சிலுவையில் என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி இன்னைக்கு நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். மனுஷனுக்கு பாருங்க, எவ்வளவுதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருந்தாலும், நிச்சயமா ஒரு நாள் சேவ போறோம். நம்ம வந்து இந்த சரீரத்தில் சாவ போறோம் இல்லையா? இல்லையா? இல்ல அப்படியே இருக்க போறீங்களா? நிச்சயமா வயசான காலத்துல நமக்கு மரணம் இருக்குது. ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வந்துட்டாருன்னா அப்படியே போயிடுவோம். இல்லைன்னா நிச்சயமாய் வயசான நாட்கள் மரணம் இருக்குது. இந்த மரணம் மனுஷனுக்கு வர்றதே லாபம். தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் சாகுறது லாபங்க. அதான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு லாபம் சொல்றாரு. அவன் செத்தானா, ஐயோ செத்தா நம்ம எங்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நான் செத்தா லாபம். என்னங்க லாபம் எனக்கு புரியலையே. நான் செத்தா இயேசு கிறிஸ்து வந்து என்னைய மறுபடியும் உயிரோட எழுப்புவாரு. அப்ப என்ன நடக்குன்னா, என்னைக்குமே எனக்கு சாவே வராத சரீரத்தை எனக்கு கொடுத்துருவாரு. அப்ப நான் நித்தியமா அவரோட என்ன செய்வேன், இந்த சரீரத்திலேயே வாழுவேன். பாருங்க, துரத்துனதே அன்புதான். ஏன் தோட்டத்துல இருந்து ஆதாம் ஏவாள துரத்துனதே அன்புதான். அன்னைக்கு அவனை துரத்துல அவன் ஜீவ வருஷத்துக்கு கனியை சாப்பிட்டு இருப்பான். கடவுளே நினைச்சாலும் இவனை ரட்சிக்க முடியாது, இவனை வந்து மீட்க முடியாது. அவ்வளவுதான் போச்சு. இவனை ரட்சிக்கிறதுக்காகவே, இவனை மீட்கிறதுக்காகவே அவன் என்ன செஞ்சாரு, வெளியில பத்தினாரு. 930 வருஷம் அவன் உயிரோட இருந்தான். அதுக்கப்புறம் அவன் மரிச்சான். நல்ல வேளைக்கு மரிச்சான். ஏன்னா அப்ப இயேசு வரும் பொழுது ஆதாம் மறுபடியும் எதிர்த்து வெளியே வந்துடுவான். இதுதான் தேவனுடைய அன்பு. எனவே பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி நடந்தாரு, புதிய ஏற்பாட்டிலையும் இப்படி நடந்துக்கிறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டின் தேவன் கொடூரமான தேவனா, புதிய ஏற்பாட்டின் தேவன் அன்பின் தேவனா? பழைய ஏற்பாட்டில் வேற மாதிரி, புதிய ஏற்பாட்டில் வேற மாதிரி நடக்கிறாரா? இல்ல இல்ல இல்ல. பழைய ஏற்பாட்டு மக்கள் வேறே, புதிய ஏற்பாட்டு மக்கள் வேறே. அந்த காலம் வேறே, இந்த காலம் வேறே. காலம் மாறிவிட்டது, மக்கள் மாறிவிட்டார்கள். எனவே இந்த ஜனங்களை இன்னைக்கு கல்லறிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. கண்ணை வச்சு ஆலோசனை கொடுத்தாவே போதும், மக்களை நேரான வழியில் என்ன செஞ்சிடலாம், நடத்தி விடலாம். ஆமென். எனவே நம்முடைய தேவன் அன்பின் தேவன். அவர் கொடூரமானவர் கிடையவே கிடையாது. அவர் அன்பினாலே உந்தப்பட்டு அநேகரை குணமாக்கிறான். ஆமென். மனதுருகி ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு. மனதுருகி பாருங்க, அவனுக்கு மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடுத்தாரு. நாம் வீழ்ந்து போவதிலே தேவன் மகிழ்ச்சி அடைகிற தேவன் அல்ல, நாம் வாழ்ந்து சுகமா இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிற தேவன். ஆண்டவர் என்ன பார்க்க விரும்புறாரு? நான் நல்லா இருக்கிறத விரும்புறாரு. எல்லாரும் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் சொல்லுங்க, நான் நல்லா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணி கேட்டு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கிறத தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே, நீர் அன்பின் தேவன், நீர் அன்பின் தகப்பன். நீர் வந்து கொடூரமான தேவன் அல்ல, நீர் கொடூரமான ஒரு அரக்கன் அல்லப்பா. அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டு அநேகரை சுகமாக்கினீர், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினீர், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினீர். உடைய மனதுருக்கம் பெரியது, உடைய அன்பு பெரியது, உடைய இரக்கம் பெரியது, உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்கள் மேலே கோபமாக இல்லை, எங்கள் மேலே நீர் எரிச்சலாக இல்லை. இன்றைக்கு எங்கள் மேலே நீர் அன்பாகவே இருக்கிறீர், அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய அன்பு பெரியது, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உடைய அன்பு பெரியது, உடைய அன்பு பெரிய இருக்கத்தாவே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன். சதையான இருதயத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறீர், கல்லான இருதயத்தை பிடுங்கி எடுத்து விட்டீர். இன்னைக்கு எனக்குள்ள கல்லான இருதயம் கிடையாது, சதையான இருதயம் இருக்கிறது, மென்மையான இருதயம் இருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலே உங்களுடைய வசனத்தை எழுதுகிறீர். பழைய ஏற்பாட்டுல கல்லுல எழுதி கொடுத்தீங்க ஆண்டவரே, அவங்க இருதயம் கல்லாக இருந்துச்சு. இன்னைக்கு என் இருதயம் கல்லா இல்ல, இன்னைக்கு சதையா இருக்குது எனக்கு. எனவே இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்துல எழுதுறீங்க, என் இருதயத்திலே உங்களுடைய வசனத்தை எழுதுகிறீர் ஆண்டவரே. எழுதுகிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஓ உங்களுடைய வார்த்தைகளை என் இருதயத்தில் எழுதுகிறபடியால் ஸ்தோத்திரம். கல்லை வைத்து நீர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் அல்ல, கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவர். கண்ணை வைத்து எனக்கு நீர் ஆலோசனை கொடுக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கழுதை நடத்துற மாதிரி, குதிரை நடத்துற மாதிரி நீ நடத்தலப்பா. உங்களுடைய பிள்ளையாக நீர் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறேன். கண்ணை வைத்து நீர் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே. ஓ இந்த ரட்சிப்புக்காக நன்றி இயேசுவே. நீ கல்வாரி சிலுவையிலே ஏற்படுத்தின இந்த ரட்சிப்புக்காக நன்றி, மீட்புக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கல்லெறிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல, நீர் ரட்சிக்கிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், வாழ வைக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே, சுகமாக்குகிற தேவன் நீர். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி.
நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நீர் அன்பின் தேவன் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, இந்த அன்பின் செய்தியிலே அன்பின் காரியத்தில் நாங்கள் ஆழமாய் வேறுன்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பிலே வேரூன்றி எழுதப்பட்டிருக்கிறதே, அன்பிலே ஆழமாய் வேறுன்ற உதவி செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் தண்டிக்கிற தேவன் அல்ல, நீர் மன்னிக்கிற தேவன். நீர் அடிக்கிற தேவன் அல்ல கர்த்தாவே, நீர் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் அழிக்கிற தேவன் அல்ல, நீர் வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பதை நீர் விரும்புகிறீர்கள். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்வதற்காகவே நீர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தீங்க. தகப்பனே, நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. சகல உபகாரங்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.